பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு அதுவும் என்எல்சி பற்றி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரே திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. நீங்க அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பத்தி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காருங்க. அதான் மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது மாதிரி இருங்க உட்காருங்க சொல்கிறேன் உட்காருங்க நான் சொல்கிறேன் உட்காருங்க. அதாவது உறுப்பினரிடமிருந்து இருங்க உட்காருங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மென்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் சுருக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகிற வாழையாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று துறை இருக்கிறது, அவருக்கு பணியாளர் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, ரெண்டுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாண்புமிகு நம்முடைய நீர்வழித்துறை அமைச்சருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 துறைகளினுடைய பணிச்சுமைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அவர்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருங்க, நான் சொல்கிறேன் உட்காருங்க. அதாவது அவை முன்னவர் சொன்னது தான் சரி. என்னென்னா உட்காருங்க இருங்க. 9:30 மணிலிருந்து 10:39 வரைக்கும் இப்போ இருங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் உறுப்பினரிடமிருந்து கவன ஈர்ப்பாக மட்டும் 19/8/2026 வரை 454 கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கு. இந்த 454 நீங்கள் ஒரே நாள் எடுத்துக்க சொல்கிறீங்களா? கொஞ்சம் பண்ணலாம். இன்றைக்கி மென்ஷன் பண்ணிடுங்க. இன்றைக்கே பல பதில்களும் வரப்பெற்று இல்லைங்க. இல்லை, இப்போது கூட ஏன் அனுமதிக்கவில்லைன்னு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் இப்போ இல்லை. அவர் அந்த சதன் இல்லை மென்ஷன் பண்ணுங்கன்னா நீங்கள் வரலாறுல சொல்கிறீங்க. முன்ன அப்படி நடந்து இப்போ இப்படி நடந்து நாளைக்கு மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மென்ஷன் பண்ண மாட்டேங்க. என்ன உட்காருங்க. என்ன கவனம் இருப்பு அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படித்தா நான் அனுமதிக்கிறேன். அதை மட்டும் படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் கட்டண உயர்வு மற்றும் மின் கணக்கெடுப்பு ரீடிங் முறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய குளறுபடிகளால் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள கடுமையான அதிருப்தி குறித்து அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சரிடமிருந்து தகுந்த பதில் வரப்பெற்று அது அளிக்கப்படும். மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள்.